இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்பு காங்கிரஸ் கட்சியில் முக்கியமான தலைவர்கள் இருந்தார்கள். அதில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரும் ஒருவர். பின்னாளில் தான் அவர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் நேதாஜியுடைய கட்சியில் அவர் சேர்ந்து அந்த கட்சியை தமிழ்நாட்டில் வேறு ஒன்று செய்கிறார். 1934ஆம் ஆண்டு தேவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தபோது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே முற்போக்கு கொள்கைகளை நாட்டில் பரப்புவதற்காக காங்கிரஸ் சோசலிஸ்ட் கட்சி அமைக்கப்பட்டது. அதையடுத்து தமிழகத்தில் சோசலிஸ்ட் இயக்கம் பரவி வேரூன்ற தொடங்கியது. அந்த நேரம் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்தார். அதை காங்கிரசுக்காரர்கள் வரவேற்காமல் பாராமுகமாக இருந்தனர். அன்றைய காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவராக இருந்த தேவர் அவர்கள் ஜெயப்பிரகாஷை அழைத்து மதுரையில் சோசலிஸ்ட் கட்சி அமைத்து வேலை செய்ய உதவினார். இதன் தொடர்பாக 1938, 1939 ஆண்டுகளில் பெரும் தொழிலாளர் எழுச்சி மதுரையில் ஏற்பட்டது. தொழிலாளர்களுக்கு எழுச்சியை ஏற்படுத்திய பெருமை பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை சாரும். முதலாக பசுமலை மகாலட்சுமி மில் தொழிலாளர் சங்கம் அமைக்கப்பட்டது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அதன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மதுரை பஞ்சாலை தொழிலாளர்கள் சங்கமும் தோற்றுவிக்கப்பட்டது. நிட்டிங் கம்பெனி தொழிலாளர் சங்கமும் உதயமாயின. இவற்றுக்கெல்லாம் தேவர்தான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மதுரை பசுமலை மகாலட்சுமி மில் முதலாளிகளுக்கும் அந்த மில் தொழிலாளர்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிர்வாகம் நிராகரித்து ஏற்றுக்கொள்ள மறுத்தது. இந்த பேச்சுவார்த்தையில் 2ஆம் தொழிலாளர்கள் சார்பில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தலைமை தாங்கி பேசினார். தேவரோடு ஜீவானந்தமும் இருந்தார். நிர்வாகம் இறுதி வரை பிடிவாதமாக தொழிலாளர்கள் கோரிக்கைகளை நிராகரித்ததால் வேலை நிறுத்தம் நடந்தது. மகாலட்சுமி மில் வேலை நிறுத்தம் மதுரை நகர தொழிலாளர்கள் இயக்க வரலாற்றில் முதலில் நடைபெற்ற வேலை நிறுத்தமாகும். மகாலட்சுமி மில் வேலை நிறுத்தம் தொடர்பாக தொழிலாளர்களின் சங்க தலைவர் பசும்பொன் தேவர் அவர்கள் 1938ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் நாள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்ய தூண்டியதாக தேவருக்கு 6 மாதம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. தேவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து மக்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டார்கள். 10 நாளில் தேவர் விடுதலையும் செய்யப்பட்டார். மகாலட்சுமி மில் நிர்வாகம் பணிந்தது. தொழிலாளர்களின் போராட்டம் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் கட்சி ஆட்சி ராஜாஜி தலைமையில் தமிழகத்தில் நடைபெற்ற நேரத்தில்தான் மகாலட்சுமி மில் தொழிலாளர்கள் போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தில் காங்கிரஸ் ஆட்சிதான் ராஜாஜி ஆட்சி ஏவிய போலீஸ் தான் தொழிலாளர்களின் மண்டைகளை உடைத்தது. ஓட ஓட விரட்டி தொழிலாளர்களை லத்தி கம்பால் தாக்கி இரத்த காயங்களை ஏற்படுத்தியது. கான்ஸ்டிடியூஷனை உடைக்கப் போகிறோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த காங்கிரஸ்காரர்கள் கோரிக்கைகளுக்காக போராடிய தொழிலாளர்களின் மண்டைகளை உடைத்து போராட்டத்தை சீர்குலைக்க முயற்சி செய்தனர். ஆனால் தேவர் தலைமை தாங்கியதால் அது வெற்றியில் முடிந்தது. மகாலட்சுமி மில் போராட்டம் வெற்றி பெற்ற பின் மதுரை நிட்டிங் கம்பெனி தொழிலாளர்கள் சுமார் 6000 பேர் சார்பில் நிர்வாகத்துடன் பலமுறை பேசியும் கோரிக்கைகள் ஏற்கப்படாமல் தேவர் தலைமையில் நிட்டிங் கம்பெனி வேலை நிறுத்தம் மீண்டும் நடந்தது. போராட்டம் தொடர்ந்தது. தேவர் மீது 110வது செக்ஷன் படி ஜாமீன் வழங்கப்பட்டது. அன்றைய ராஜாஜி தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி அதை செய்தது. நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் தாய்மார்கள் தண்டிக்கப்பட்டனர். தொழிலாளர்கள் பழிவாங்கப்பட்டனர். அடக்குமுறை உச்சநிலை அடைந்தது. நிட்டிங் கம்பெனி நிரந்தரமாக மூடப்பட்டது. அந்த அளவுக்கு தேவர் தலைமையில் போராட்டம் உச்சத்தில் இருந்தது. தேவர் மீது போடப்பட்ட ஜாமீன் வழக்கு மிக கொடிய வழக்கு. ஒருவருடைய உரிமைகளை விழுங்கி எப்பமிடும் வழக்கு. ரவுலட் சட்டம் என்ற ஆழ்தூக்கி சட்டத்தை விட கொடுமையானது. இந்த ஜாமீன் வழக்கில் 155 சாட்சிகள் சர்க்கார் தரப்பில் விசாரிக்கப்பட்டனர். பெரிய போலீஸ் அதிகாரிகள், கலெக்டர்கள், தேச விரோதிகள் எல்லாம் சர்க்கார் தரப்பில் சாட்சியம் அளித்தனர். தேவர் தரப்பில் பெரிய நிலப்பிரபுக்கள், மத்திய மாநில சட்டசபை உறுப்பினர்கள், பேராசிரியர்கள், உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள பெரியோர்கள், தமிழ் புலவர்கள் ஆகியோர்கள் சாட்சியம் அளித்தனர். வழக்கு தேவருக்கு விரோதமாக முடிந்தாலும் நடந்துள்ள அநீதியை, அக்கிரமத்தை மக்கள் உணரும்படியாக வழக்கு விசாரணை அமைந்தது. எத்தனை வழக்குகள் போட்டாலும், எவ்வளவு அடக்குமுறைகள் செய்தாலும் தொழிலாளர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவாக களத்தில் நின்று போராடியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்.